श्री महागुरभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தோட 10வது ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்க்கலாம். ஆதித்ய சவிதா சூரியः ககபூஷா கபஸ்திமான் சுவர்ண சத்ருஷோ பானுஹு ஹிரண்யரேதா பிரபாகரஹ. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். ஆதித்ய சவிதா சூரியஹா, அதாவது அதித்தியின் புத்திரனாக இருக்கும் சூரிய தேவனுக்கு ஆதித்யன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. அந்த ஆதித்யனை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அகஸ்தியர். ஆதித்ய சவிதா சூரியஹா ககபூஷா கபஸ்திமான், அதாவது இந்த பூமியையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்காராம் நம்மளோட ஆதித்யன். ககபூஷா கபஸ்திமான் சுவர்ண சத்ருஷோ பானுஹோ ஹிரண்யரேதா பிரபாகரஹா, பார்க்கும்போது தங்கம் எப்படி இருக்குமோ, பொன் எப்படி ஜொலிக்குமோ அந்த மாதிரி ஒரு ஜொலிப்பான ஒரு மின்னுகிற ஸ்வரூபத்தோடு இருக்காராம், அழகான ஸ்வரூபத்தோடு இருக்காராம் நம்ம சூரிய பகவான். அப்படிப்பட்ட அந்த ஆதித்யனை நீ வழிபட்ட, அவரை சேவித்தால் உனக்கு கிடைக்காத வெற்றிகளே கிடையாது, கிடைக்காத வெற்றிகளே இருக்க முடியாது. உலகத்தில் எந்தெந்த வெற்றிகள் இருக்குமோ, எத்தனை எதிரிகள் இருக்காலோ எல்லாருமே அழிந்து வெற்றிகள் மலை போல குவிஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறார் நம்மளோட அகஸ்தியர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் ஆன்மீக கதையின் தொடர்ச்சியை காணலாம். நான் இவருக்கு திருமங்கை ஆழ்வாருக்கு இந்த அன்னதானம் பண்ணுறதுனால ஒரு அதிர்ச்சி வந்துடு அப்படின்னு சொன்னேன்ல. அவருக்கு அதிர்ச்சி என்ன அப்படின்னா, இந்த அன்னதானத்தை ஆரம்பித்த சில நாட்கள்லேயே அவரோட அவர்கிட்ட அந்த செல்வங்கள் காசு எல்லாமே கரைய ஆரம்பிக்கிறதாம், கம்மியாகிட்டே வர்றதுதான். அதனால இப்போ இவர்கிட்ட காசு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி நம்ம அன்னதானம் பண்ணால் நல்ல வேலைகள் செய்தால் நம்மளால் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, கெட்டவராக தீயவராக மாறி ஒரு திருடனாக மாறுறாராம் இவர். இப்படி இவர் திருட்டு தொழிலுக்கு போனதுக்கப்புறம் எங்கே போயிட்டு ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, காட்டில் நடைபாதை அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒரு காடுலேருந்து ஒரு ஊருக்கு போகணும்னா ஒரு சின்ன வழி மாதிரி உருவாக்கி வச்சுருப்பான். அந்த மாதிரி ஒரு வழியில் நின்றுக்கிட்டு, அந்த வழி ஒரு ஹைவே மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நடுவில் நின்றுட்டு வரப்போகிற வண்டிகள் எல்லாத்துலேயுமே கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறார் நம்ம திருமங்கை ஆழ்வார். அதனால் இவர் ஒரு திருடனாகவே மாறிட்டார். இவரை திருத்தணும், இவரை தன்னோட பக்தனோட அவரோட வசத்துக்கு திருப்பி கொண்டு இவரை ஒரு ஆழ்வாராக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம விஷ்ணு ஸ்வர்க்கத்திலேருந்து, அவர் இருக்கிற விஷ்ணு லோகத்திலேருந்து நம்ம பூலோகத்துக்கு வராராம். அவர் இங்கே வரும்போது அவரும் தாயாரான லக்ஷ்மியும் மணமகன் மணமகள் அப்படிங்கிற ஒரு 2 கேரக்டருக்குள்ளே புகுந்து வராலாம் பூலோகத்தில். வரும்போது மேலத்தாளங்கள் முழங்க அங்கே அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்காளாம் இவா. திருமணமான மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு வராலாம் அந்த இடத்துக்கு. அந்த ட்ராமாவை நம்ம திருமங்கை ஆழ்வாரும் நம்பிட்டு, சாதாரண மனிதர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வைத்து இந்த கத்தியை வைத்து மிரட்ட ஆரம்பிக்கிறாராம், உங்ககிட்ட இருக்கிற காசு எல்லாம் தந்துடு அப்படின்னு. அப்போ தான் அந்த மணமகன் விஷ்ணு தான் அந்த மணமகன். அவரோட உண்மையான ஸ்வரூபத்தை காட்டுறாராம். அதை பார்த்த உடனேயே, அந்த திருமேனியை பார்த்த உடனேயே மெய்மறந்து போன இவர், இனிமே நான் திருடவே மாட்டேன், உன்னை நான் சேவித்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இவர் இந்த திருமங்கை ஆழ்வார் பாசுரங்களையும் பாடல்களையும் பாட ஆரம்பிக்கிறாராம். இப்படித்தான் ஒரு திருடனாக மாறிய பக்தனை திருப்பியும் பக்தனாகவே மாற்றினார் நம்மளோட விஷ்ணு. இதோட இந்த 12 ஆழ்வார்களோட இது வரைக்கும் நம்ம 12 ஆழ்வார்களையும் பார்த்துட்டோம், அவளோட கதைகளை. இப்படி தான் இந்த 12 ஆழ்வார்களோட சின்ன சின்ன கதைகள், அவள் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து அதிலே நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, விஷ்ணு மேலேயும் சரி, இல்லை இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் சரி, அவர் மேலே நம்ம பக்தி வச்சுருந்தோம்னா, நம்பிக்கை வச்சுருந்தோம்னா நிச்சயமாக அவர் நம்மளே கைவிட மாட்டார். அதனால் அவர் மேலே பக்தியும் முக்கியம், அவர் மேலே நம்பிக்கை வைப்பதும் முக்கியம். இது 2மே இருந்தால் நம்மளால் எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த 12 ஆழ்வார்களோட கதைகளும் நம்மளுக்கு விளக்கி சொல்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.